அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயம் பேசுறேன். உங்க எல்லாரையும் கவிஸ் போட்காஸ்ட்டுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பேசணும்னு நெனைச்ச தலைப்பு, ரொம்ப ரொம்ப சிம்பிளான தலைப்புங்க. ஆனா, அத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பல வருஷம் ஆச்சு. ஹவ் ஐ ரியலைஸ்ட் ஐ அம் எனஃப். நான் போதுமானவ தான். எனக்கு நான் போதுமானவ தான். அப்படின்ற எண்ணத்த நான் நம்ப ஆரம்பிக்கிறதுக்கு இத்தன வருஷம் எனக்கு ஆச்சு. அத பத்தி தான் என்னுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதத்தான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். நான் போதுமானவ தான் அப்படின்றத எப்படி நான் உணர்ந்தேன்? மத்தவங்க என்கிட்ட சொன்னதுனாலயா? இல்ல. என் வாழ்க்கை பெர்ஃபெக்ட்டா இருந்ததுனாலயா? இல்ல. ஆனா, எனக்குள்ளர ஒரு நிலையான அமைதிய நான் உணர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு தான், எனக்குள்ள நான் என்ன அமைதியா ஆக்குனதுக்கு அப்புறமேலுக்கு தான், நான் போதுமானவ அப்படின்ற எண்ணமே எனக்குள்ள உதிச்சுது. இது மோட்டிவேஷன் டாக் கிடையாதுங்க. நான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உண்ம. ஒருவேள நீங்க உங்கள சந்தேகப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த எபிசோடு உங்களுக்கானது தான். நீங்க தனி ஆள் கிடையாது. சரிங்களா? ரொம்ப நாளாவே நான் போதுமானவ இல்லையோ! அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள ஆழமா பதிஞ்சிருந்தது. எதனால அப்படின்னா, நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், என்னதான் செய்தாலும், என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் கொடுத்தாலும், எனக்குள்ள இருக்கிற அன்ப அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்தாலும், நான் எல்லாருக்கும் எவ்வளோதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலும், எனக்குள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. "இன்னும் அதிகமா முயற்சி பண்ணு. இன்னும் பெட்டரா இருக்க ட்ரை பண்ணு. நீ அவங்கள இழந்துறக்கூடாது." அப்படின்ற ஒரு குரல் எனக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால நான் எவ்வளோ பண்ணாலும், நான் என்ன முயற்சிகள் எடுத்தாலும், அது எனக்கே போதுமானதா இல்ல. நம்ம இன்னும் பண்ணணும். நம்மளோட முயற்சிகள இன்னும் குடுக்கணும். ஒரு உறவு நம்மகிட்ட தங்கணும். இல்ல நம்மள யாராவது அ அ அப்ரூவ் பண்ணணும். நம்ம மேல யாராவது பாசம் காட்டணும். நம்மள யாராவது அப்ரிஷியேட் பண்ணணும் அப்டின்னா, நாம ஏதாச்சும் முயற்சிகள் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம நம்மள நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்டின்ற எண்ணம் எனக்குள்ள ஆழமா இருந்ததுனால, இந்த குரல் எனக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி போதுமானவனா என்ன அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, மத்தவங்க நம்மள தேர்ந்தெடுக்கணும், பாராட்டணும், நம்மள அப்ரூவ் பண்ணணும், நமக்கு வேலிடேட் பண்ணணும். நம்ம ஒர்த் தான் அப்படின்னு அவங்க சொல்லணும். அதனால அப்படி இருந்தா தான் நாம போதுமானவங்க போல இருக்கு. நம்மகிட்ட எல்லாம் இருக்கு போல இருக்கு. அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா உண்மை என்னன்னா, நான் இதெல்லாம் சரி ஆகணும், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா, நான் என்ன ப்ரூவ் பண்ணிட்டே இருந்திருக்கேன். ஒரு விஷயத்திலயுமே. என்னுடைய பிஹேவியர்ல, என்னோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்றதுல, என்னோட கோபத்த அடக்கி வைக்கிறதுல, மத்தவங்களுடைய குடுக்குற கஷ்டங்கள உள்ளுக்குள்ள வைக்கிறதுல, மத்தவங்க என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் மரியாதை குறைவா நடத்தும்போது, இவங்க யாரு நமக்கு நம்ம சொந்தக்காரங்க தானே, நம்ம பிளட் ரிலேஷன் தானே, நமக்கு தேவையானவங்க தானே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போனப்போ, இவங்கள நாம இழந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக, நாம மட்டுமே ஒன் சைடு முயற்சிகள் மட்டுமே எடுத்து எடுத்து அந்த உறவ தக்க வச்சுக்க முயற்சி பண்ணப்போ, யாரு நம்ம கூட பொறந்தவங்க தான, நம்மள வளர்த்தவங்க தான, நம்ம சொந்தக்காரங்க தான அப்படின்னு அவங்க குடுக்குற எல்லா அதாவது என்ன எப்படி சொல்றது? புல்லிஸ்ன்றது தமிழ்ல டக்குன்னு எனக்கு வரமாட்டேங்குது. அ என்ன கிண்டல் பண்ணது, கேலி பண்ணது, இது எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டு போனா தான், நான் அவங்க என்ன விரும்புவாங்க. என்ன அவங்க கூட வச்சுப்பாங்க.
என்ன ஏத்துப்பாங்க அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா உண்மை என்ன அப்படின்னாக்க, நான் வாழலைங்க. நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு லைஃப்ப ஒரு ஸ்டேஜா நெனச்சு, என்ன நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேனே ஒழிய, நான் யாருன்னு என் கண்ணுக்கே தெரியாம போயிடுச்சு. இது எதனால வந்துச்சு அப்படின்னா, இத நான் யோசிக்கும்போது ஒரு கட்டத்தில இது எனக்கு அலுத்து போச்சு. இந்த வாழ்க்கை எனக்கு அலுத்து போச்சு. என்னால இதுக்கு மேல என்ன ப்ரூவ் பண்ண முடியல. நான் எவ்வளோதான் ப்ரூவ் பண்ணாலும் அவங்களுக்கு பத்தல. அவங்க நான் நெனச்ச மாரி அவங்க என்ன ஏத்துக்கல. என் மேல அன்பு காட்டல. என்ன என் வாழ்க்கைக்கு உண்டான சப்போர்ட்ட அவங்க குடுக்கல. இப்ப நம்ம இவ்வளவும் பண்ணியும், ஏன் அவங்க இந்த மாரி இருக்கிறாங்க? என்ன ஏன் ஏத்துக்க மாட்டேன்றாங்க? நான் அவங்கள நெனைக்கிற மாரி ஏன் அவங்க என்ன நெனைக்க மாட்டேன்றாங்க? அப்படின்னு நான் எனக்கு நானே கேள்வி கேட்கும்போது தான், எனக்குள்ள ஒரு பயங்கரமான உண்மை தெரிஞ்சது. அதாவது என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, என்னையே நான் ஓரங்கட்டி வச்சிருக்கிறேன். அதாவது எனக்குள்ள இருக்கிற என்ன நான் ஓரங்கட்டி வச்சிருக்கிறேன். யாராச்சும் என்ன விட்டு போயிடுவாங்களோ! அப்படின்றதுக்காக, எந்த ஒரு சண்டையும் வரக்கூடாது அப்படின்னு அமைதியா இருந்திருக்கிறேன். அந்த கனெக்ஷன் விட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக, அவங்க அன்பு காட்டுற மாரி சின்ன சின்ன வார்த்தைகள் பேசினாலும், அதுல அன்பே இருக்காது. ஆனா, அவங்க நம்ம உறவு தானேன்னு அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டு நான் இருந்திருக்கிறேன். என் உடம்பு எப்பப்பலாம் நோ சொல்லுச்சோ, நான் அத கேட்காம, என்ன சுத்தி இருந்த எல்லாருக்குமே எஸ் சொல்லிட்டு இருந்திருக்கிறேன். இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்டின்னா, இதுதான் அன்பு போல இருக்கு. இதுதான் காதல் போல இருக்கு. அப்படின்னு நான் நம்புனது தான். அதாவது அன்புன்னா, ஒருத்தவங்க நம்ம மேல காட்டுற அன்பு நம்மள அமைதிப்படுத்தணுமே ஒழிய, நம்மள பதட்டப்பட வைக்கக்கூடாது. அப்படின்ற உண்மை எனக்கு அப்ப புரியல. ஆனா, அந்த பதட்டத்த யார் கொடுக்குறாங்களோ, அவங்க தான் நம்ம மேல அன்பா இருக்காங்கன்னு நான் தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருக்கிறேன். இந்த மாரி அடங்கி போறதையும், ஒதுங்கி போறதையும், ஒடுங்கி போறதையும் தான் பொறுமைன்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாரி எல்லாரையும் சமாளிச்சு நம்ம கூட வச்சிருக்கிறது தான் என்னுடைய பலம்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, அங்க உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்டின்னா, நான் என்ன நிராகரிச்சு தூக்கி எட்ட போட்டுட்டு, மத்தவங்கள கவனிச்சுட்டு இருந்திருக்கேன்றது அப்பதான் எனக்கு புரிஞ்சது. யார் ஒருத்தர் தன்னையே நிராகரிச்சுட்டு இருக்காங்களோ, தன்னையே நிராகரிக்கிறாங்களோ, அவங்க எவ்வளவு பண்ணாலும் அவங்களே போதுமானவளா உணர மாட்டாங்க. அதுதான் எனக்கும் நடந்துச்சு. நான் என்ன நிராகரிச்சதுனால தான், என்னுடைய தேவைகள் என்னன்னு நான் கண்டுபிடிக்காம, எனக்கு என்ன வேணும்னு நான் புரிஞ்சுக்காம, என் உடம்ப, என் மனச, என் உணர்வுகள நான் கவனிக்காம இருந்ததுனால தான், நான் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும், மத்தவங்களுக்கு அது போதுமானதா இல்லாம இருந்திருக்குது. அதுவும் எனக்கு தெரிய வந்தது. என் லைஃப்ல எப்ப இது டர்னிங் பாயிண்ட்டா மாறுச்சு? அப்டின்னாக்க, இது ஒரு நம்பிக்கையாலயோ, அந்த டர்னிங் பாயிண்ட் வந்து இத நான் கண்டுபிடிச்சு, நான் போதுமானவ தான் அப்டின்றத நான் ஏத்துக்கிறதுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டா ஒரு விஷயம் ஒண்ணு அமைஞ்சுது. ஆனா, அது வந்து ஒரு சொல்லிக்கும்படியான நல்ல விஷயம் கிடையாது. அது ஒரு எக்ஸாஷன், எமோஷனல் எக்ஸ்ப்ளோஷன். ஒரு கட்டத்துல வெடிச்சேன். நான் ஏன் இந்த மாரி பண்றேன்னு யாருக்குமே புரியல. வெடிச்சேன், அழுதேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சேன். எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசினேன். யாரையுமே மரியாதை குடுத்து பேசல. எல்லாரையுமே தாக்குனேன்னா வார்த்தையால தாக்குனேன், கோபத்தால தாக்குனேன். அந்த அந்த செயலுக்கான விளக்கம் யாருக்குமே தெரியல. இவ பைத்தியக்காரி ஆயிட்டா, பைத்தியம் புடிச்சு போச்சு போல இருக்குது. அப்படி இப்படின்னு என்ன திரும்ப இன்னமும் ஒதுக்கி தான் வச்சாங்களே ஒழிய, யாரும் எனக்குள்ள பிரச்சனை என்னன்றத யோசிக்கவும் இல்ல, என்ட்ட கேட்கவும் இல்ல. நானும் சொல்லவும் இல்ல. ஆனா இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. எக்ஸ்ப்ளோஷன், எமோஷனல் எக்ஸ்ப்ளோஷன்.
என்ன காரணத்துக்காக நான் வெடிச்சேன்? என்ன காரணத்துக்காக நான் கோவப்பட்டேன்? என்ன காரணத்துக்காக நான் கத்தனேன்? அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு நாள்ல இந்த மாரி நான் வெடிச்சேன். அப்பயும் யாரும் என்ன புரிஞ்சுக்கல. ஆனா, அன்னைக்கு எனக்கு நானே போட்டுட்டு இருந்த ஒரு மேல் மூடி, மேல் போர்வையா, அத நான் உடைச்சு எறிஞ்ச மாரி ஒரு உணர்வு எனக்குள்ள வந்தது. நான் உள்ளுக்குள்ள என்ன ஃபீல் பண்றேனோ, அத வெளியில அன்னைக்கு நான் உண்மையா பேசுனேன். அன்னைக்கு மனசுல ஏதோ ஒரு நிம்மதி. உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருந்த ஏதோ ஒண்ண நான் வெளியில தூக்கி எறிஞ்சிட்டேன்ற ஒரு நிம்மதி எனக்கு கிடைச்சது. அப்ப இந்த நிம்மதி எங்கேருந்து எனக்கு வந்துச்சு? யோசிச்சேன். திரும்ப யோசிக்கும்போது தான், என் உடம்பு எனக்கு சொல்லுச்சு, இனிமேலும் இந்த சப்ரஷன் நான் எதையுமே உள்ளுக்குள்ள அடக்கி வைக்க நான் விரும்பல. அப்படின்னு. அப்போ ஒரு கேள்வியும் ஒண்ணு எழுதுது. நான் ஏன் உங்களுக்கு போதுமானவளா தோண மாட்டேன்றேன்? எவ்வளோதான் அன்பு காட்டினாலும் ஏன் என்ன மதிக்க மாட்டேன்றாங்க? எனக்கு ஏன் முக்கியத்துவம் குடுக்க மாட்டேன்றாங்க? என்ன ஏன் பிரையாரிட்டியா நினைக்க மாட்டேன்றாங்க? அப்படின்னு. அந்த கேள்வி திரும்ப வேற மாதிரி மாறுச்சு. இத நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன் இல்லையா? அத எனக்கு நானே முதல்ல குடுத்துக்கிறேனா? இப்போ என்ன அவங்க விரும்பணும்னு நான் நினைச்சு எல்லா முயற்சியும் அவங்களுக்கு குடுக்குறேன். இப்போ என்ன ஒருத்தவங்க விரும்பணும் அப்படின்னாக்க, நான் அந்த அன்ப எனக்கு நான் குடுத்துக்கிறேனா முதல்ல? அதாவது நான் ஏன் அவங்களுக்கு போதுமானவளா இல்ல அப்படின்ற கேள்வி, அந்த போதுமான உணர்வ நான் ஏன் எனக்கு குடுக்கல அப்படின்னு மாறுச்சு. முதல் தடவையா நான் வெளிப்புற பார்வையில இருந்த சிந்தனைய என் உள்பக்கமா நான் திருப்பனேன். இந்த டர்னிங் பாயிண்ட்க்கு அப்புறமேலுக்கு தான் என் வாழ்க்கையில குணமடைதல், அந்த ஹீலிங்ன்ற ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டே வந்துச்சு. ஹீலிங் அப்படின்றது ஒரு ட்ரமாட்டிக்கா இருக்காது. ஒரு ஃபேண்டஸியா இருக்காது. ஆஹா! நான் எல்லாத்துலயும் குணமாயிட்டேன். எனக்கு இது எல்லாமே தெரிஞ்சுகிச்சு. அப்படின்னு வெறும் தியரியா நம்மால அத ஏத்துக்க முடியாது. நம்ம மனசு ஏத்துக்கிட்டாலும், நம்ம உடம்பு அத ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு நான் சில விஷயங்கள கடைபிடிச்சேன். என்ன அப்படின்னா, நான் போதுமானவன் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் மனசு ஏத்துக்குச்சு. ஆனா என் உடம்பு இன்னும் அந்த பழைய நெனப்பிலே இருந்துச்சு. அத எப்படிலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தேன். என் மனசையும், உடம்பையும் எப்படி நான் ஒரே நிலையில கொண்டு வந்தேன் அப்படின்னா, முதல் படி மத்தவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கறத நிறுத்தனேன். மத்தவங்கள்ட்டேருந்து இப்ப ஒருத்தவங்க என்ன விட்டு போறாங்களா? தாராளமா போங்க. அவங்கள இறுக்கி புடிக்கிறது கிடையாது. அவங்கள்ட்ட கெஞ்சறது கிடையாது. அவங்கள்ட்ட விளக்கம் குடுக்கறது கிடையாது. போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? தயவு செஞ்சு போயிடுங்க. நான் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு பிடிக்கலையா? தயவு செஞ்சு போயிடுங்க. என்னுடைய செயல்கள் எதுனா உங்களுக்கு அவமானப்படுத்துற மாரி இருக்கு. உங்கள இது பண்ற மாரி இருக்கா? நான் அந்த காரணத்துக்காக நான் செய்யல. ஆனா நான் உங்களுக்கு விளக்கம் குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தயவு செஞ்சு போயிடுங்க. என்ன சுத்தி இருக்கிற எல்லாரையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்த நிறுத்தணும். அவங்கவங்களுக்கு அவங்கவங்க சிந்தனை தனித்தனியா இருக்கும். என் சிந்தனைய அவங்க ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. அத அப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அத அவங்க வேலிடேட் பண்ணணுன்ற அவசியமும் இல்ல. எனக்கு அது சரியா படுதா? நான் யாரையும் காயப்படுத்தல, யாரையும் ஏமாத்தல, யாருக்கும் துரோகம் பண்ணல. ஆனா, நான் சரியா இருக்கிறேன்ற அந்த நெனப்பு எனக்குள்ள இருக்கு. அதத்தாங்க முதல்ல பண்ணேன். மத்தவங்களுக்கு விளக்கம் குடுக்கறத நிறுத்தணும். அதே மாதிரி எனக்கு யாரும் இல்ல. என் கூட யாரும் இல்ல. அப்படின்ற நெனப்ப விட்டுட்டு, எனக்கு நான் இருக்கிறேன். அப்படின்னு நெனப்ப எனக்குள்ள நான் வளர்த்துக்கிட்டேன். நம்ம தனியா இருக்க பயப்பட்டு தான், நமக்கு இன்னொரு துணை வேணும்னு தான் ஒருத்தவங்கள்ட்ட ஃபோன் மூலியமா பேசுறதோ, இல்ல ஒருத்தவங்கள்ட்ட எப்பவும் அட்டாச்டா இருக்கிறதோ, இல்ல ஒருத்தவங்கள்ட்ட எப்பவும் மெசேஜ் பண்ணி அவங்க மெசேஜுக்காக வெயிட் பண்றதோ அப்படின்னு நாம இருப்போம். ஆனா, அதையும் நான் நிறுத்துனேன். எனக்கான நேரத்த நான் எடுத்துக்கிட்டேன். என் நேரத்த நான் எனக்காக செலவு பண்ணேன். என்ன நான் கவனிச்சேன். என் உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றதையும் நான் கவனிச்சேன். என் மூச்சு, என்னுடைய உணர்வுகள், என்னுடைய சிந்தனைகள் ஒண்ணொண்ணையும் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் எனக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு புரிஞ்சு, அத நிறுத்தவும் ஆரம்பிச்சேன். அதுல ஒரு விதமான அமைதி கிடைச்சது. அந்த அமைதிய இன்னைய வரைக்கும் நான் இழக்கல. அடுத்து, என்னுடைய நெர்வஸ் சிஸ்டம் நான் ரெகுலேட் பண்ணேன்.
நாம சின்ன வயசுலேருந்து சில ட்ராமா பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நாம. சின்ன வயசுல சில அப்யூசஸ் நாம அனுபவிச்சிருந்தோம் அப்படின்னா, அவங்க நம்மள விட்டு போனதுக்கு அப்புறமேலுக்கும் அது நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்குள்ள பதிஞ்சிருக்கும். நம்ம மனசு வந்து அத புரிஞ்சுக்கும். ஆனா உடம்பு அத அவ்வளோ சீக்கிரம் ஏத்துக்காது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாரி நம்ம ஃபீல் பண்றது நம்ம வீக்னஸ் கிடையாது. அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ள அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? நாம குறை சொல்றதை நிறுத்தணும். அத நிறுத்திட்டு நமக்கு நாமே இது தப்பு கிடையாது. நீ இந்த மாரி ஃபீல் பண்ணது தப்பு கிடையாது. நீ இந்த மாரி பிஹேவ் பண்ணதும் தப்பு கிடையாது. அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். உங்களுக்கு நீங்களே ஒரு சேஃப்டியான உணர்வ வந்து நமக்குள்ள குடுக்கணும். நாம இப்ப ஃப்ரீ ஆயிட்டோம். நாம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்ல. யாரும் நம்மள கட்டாயப்படுத்த மாட்டாங்க. யாரும் நம்மள கண்காணிக்க மாட்டாங்க. அப்படின்னு நம்மள நாமளே ஒரு சேஃப்டிக்குள்ள கொண்டு வரணும். அடுத்து, மத்தவங்க கூட ஒட்டி இருக்கிறத கட் பண்ணணும். நாம ஏதாவது ஒண்ணு பண்ணாக்கா, அவங்கள்ட்ட சொல்லணும், இவங்கள்ட்ட சொல்லணும். நாம எடுக்கிற முடிவுகள அவங்கள்ட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கணும், இவங்கள்ட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். எனக்கு இந்த ட்ரெஸ் போட பிடிக்குதா? பிடிக்குது, நான் போட்டுக்கிறேன். எனக்கு இப்படிதான் நான் ட்ரெஸ் தைக்க பிடிக்குதா? பிடிக்குது, தச்சு நான் போட்டுக்கிறேன். நான் வந்து ஆன்லைன்ல வீடியோஸ் பேசுறது வந்து என்னுடைய குடும்பத்தாருக்கு வந்து பிடிக்காம என்கிட்ட சண்டைக்கே வந்தாங்க. என்ன நிறுத்த சொல்லி கட்டாயமும் படுத்துனாங்க. ஆனா நான் நிறுத்தல. என்னுடைய பர்ன் சர்வைவர் ஜர்னி கன்டின்யூ ஆகும் அப்படின்னு. அதனால நான் சில உறவுகளையும் இழந்தேன். ஆனா நான் பயப்படல. இன்னைய வரைக்கும் என் முடிவுல தெளிவா நான் போய்க்கிட்டு தான் இருக்கிறேன் நானு. ஸோ அந்த அட்டாச்மெண்ட்ட நிறுத்தனேன் நானு. யார் மேலயும் அட்டாச்டா இருக்கக்கூடாது. நம்மளுடைய செல்ஃப் ஒர்த்த நாம உணரணும். நம்ம ஒர்த்த உணராத ஒருத்தவங்களுக்கு என்னைக்குமே நாம அட்டாச்டா இருக்கக்கூடாது. அப்படின்றதையும் நான் புரிஞ்சுகிட்டேன். அவங்க ஒருத்தவங்க நம்ம கூட தங்கணும் அப்படின்றதுக்காக நம்மள நாமளே சுருக்கிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதுதான் நான் அப்படின்னு ஓப்பனா இருங்க. உங்கள அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்க, அதுதான் உண்மையான உறவு. நீங்க இப்படி மாறுனா தான் நான் உன்கிட்ட பேசுவேன், உன் மேல அன்பு காட்டுவேன், உன்னை ஏத்துப்பேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கனாக்க, கண்டிப்பா அந்த உறவு உங்களுக்கான உறவு இல்ல. அவங்க உங்கள மாத்தணும்னு நெனைக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அதுக்கு இடம் குடுக்காதீங்க. அடுத்து கடைசியா, இதுதான் நான். இது எனக்கு போதுமான உணர்வு. நானா போதுமானவ தான். அப்படின்ற அந்த மொமெண்ட் எப்ப வந்துச்சு அப்படின்னா, ஒரு நாளு நான் அத கவனிக்க ஆரம்பிச்சேன். நான் யாருக்காகவும் வெயிட் பண்ணல. எனக்கு பிடிச்சத நான் செஞ்சேன். பாட்டு பாடுனேன், டான்ஸ் ஆடுனேன். எனக்கு பிடிச்ச வேலைகள பிடிச்ச மாதிரி நான் செஞ்சேன். அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க? அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல. அப்பதான் எனக்கு தோணுச்சு. அது ஒரு ஃப்ரீடம் மாரி இருந்துச்சு எனக்கு. என்னை யாரும் சங்கிலி போட்டு கட்டி வைக்கல. ஆனா இதுவரைக்கும் என் மனசுக்குள்ள இருந்த அந்த சங்கிலிய நான் உடைச்சு எடுத்துட்டேன். யாருடைய மெசேஜுக்கும் வெயிட் பண்ணல. யாருடைய வேலிடேஷனுக்கும் வெயிட் பண்ணல. யாருடைய அப்ரூவலுக்கும் வெயிட் பண்ணல. நான் இந்த நிமிஷம் வாழறேன் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்குள்ள வந்துச்சு. அமைதியான, ஆழமான உணர்வு. அது நான் தான் அப்படின்ற அந்த உணர்வு. புரிஞ்சுகிட்டேன். எனக்கு நான் போதுமானவ அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நான் போதுமானவ அப்படின்ற உணர்வ நான் நம்பவும் ஆரம்பிச்சேன். நான் நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு என்ன சுத்தி உள்ளவங்கள்ட்ட இருந்து அந்த மாற்றத்த நான் உணர ஆரம்பிச்சேன். நான் எனக்கு போதுமானவ தான் அப்படின்ற எண்ணத்த நான் நம்பி செயல்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன சுத்தி உள்ளவங்க அத உணர்ந்தாங்க, புரிஞ்சுகிட்டாங்க. அப்போ இது எங்க ஆரம்பிச்சது? எனக்குள்ள தான் மாற்றம் வந்துச்சு. அந்த மாற்றம் வெளியிலயும் எனக்கு தெரிஞ்சது. நீங்க இத கவனிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்னமும் நீங்க வந்து உங்கள சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு நான் சொல்றது இதுதான். உங்க ஒர்த்த நீங்க யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்ல. யாருடைய அன்பையும் நீங்க சம்பாரிக்க வேண்டியதில்ல. யாரும் உங்கள சூஸ் பண்ணணுன்ற அவசியமும் இல்ல. நீங்க, நீங்க தான். உங்களுடைய ஒர்த்து உங்களுக்கானது தான். உங்க நேரம் உங்களுக்கானது தான். பொறுமையா இருங்க. அமைதியா இருங்க. நீங்க உங்கள கண்டிப்பா தேர்ந்தெடுங்க. யாருக்கும் எதுக்காகவும் உங்களுடைய உண்மை தன்மைய விட்டு கொடுத்துறாதீங்க. நம்மளுடைய ஹீலிங் அப்படின்றது நமக்கு ஒர்த்த தான் குடுக்கும்.
மத்தவங்களுக்கு அது புரியலன்னா, அத பத்தி கவலையும் படாதீங்க. நீங்க இத்தன காலத்த தாண்டி வந்ததுக்கு பெருமைப்படுங்க. உங்களுடைய பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.